உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். தமிழ் வேங்கை காலாண்டிதழ் விருதாசலம் ஸ்ரீ ராமச்சந்திரா திருமண மண்டபத்தில் தமிழ் அறுபெரும் விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடியது. விழாவில் அகவை மூத்த தமிழறிஞர் புதூர் சாமி என்கின்ற நா பெரியசாமி அவர்களுக்கு பாராட்டு விழா, நூல் வெளியீட்டு விழா, மூத்த பத்திரிகையாளர் கவிஞர் மலர்தாசன் அவர்களுக்கு படத்திறப்பு விழா, மேலும் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா என பல்வேறு நிகழ்வுகள் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டன. இந்த விழாவின் நிகழ்ச்சி தொகுப்பை இந்த காணொளியில் கண்டு மகிழலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நிகழ்வு துவங்க இருக்கிறது. சிறப்பு விருந்தினர் சொல்லின் செல்வன், தொலைக்காட்சி விவாத மேடை நாயகர், நெறியாளர்களையே நெறிப்படுத்தும் நெறியாளர், சிவந்த சொல்லழகர், பைந்தமிழ் தேர்மகன் பாரதியின் மறு உருவமாய் குறுக்கு மீசையும் நறுக்கு வார்த்தையும் சுருக்கு பேச்சும் கிறுக்கு பிடித்தவர்களை சுருக்கென பேசும் திறமை கொண்ட ஐயா சொல்லின் செல்வர் ஆவடியார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இப்பொழுது தமிழ் வேங்கை ஆசிரியர் அவர்களுக்கு தமிழ்நாடு சிற்றிதழ் கூட்டமைப்புகளின் தலைவர் அவர்களுடைய முன்னிலையில் நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா ஆவடியார் அவர்கள் அப்துல் கலாம் விருதினை வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். அவர்களுக்கு நம் கரவொலி எழுப்பி ஐயாவினுடைய கலைப்பணியும் தமிழ் பணியும் எழுத்து பணி சிறப்பதற்கு நாம் வாழ்த்துவோமாக. ஐயா அவர்களுக்கு மருத்துவர் ராஜ்குமார் அவர்கள் வயநாடு அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். சிறப்பு விருந்தினர் அவர்கள் ஆசிரியர் புதூர் பெரியசாமி அவர்களுக்கு அப்துல் கலாம் விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அவரோடு சான்றோர் பெருமக்கள், எழுத்தாணி ஆசிரியர் சேவூர் ஹரிராசு மற்றும் பல்வேறு தமிழ் தொண்டு செய்கின்ற சான்றோர் பெருமக்கள் உடனிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் வாழ்த்தி பாராட்டுவோமாக. நம்முடைய சொல்லின் செல்வர் அவர்கள் வயநாடை அணிவித்து தன்னுடைய மகிழ்ச்சியையும் வாழ்த்தினையும் சொல்லுகிறார்கள். நாம் அவர்களுக்கு கரவொலி எழுப்பி வாழ்த்தினை தெரிவிப்போம். அடுத்ததாக ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு ஆசை தம்பி அவர்கள் நம்முடைய புதூர்சாமி ஐயா அவர்களுக்கு வயநாடை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வயநாடை அணிவித்து ஐயா அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். தமிழ் வேங்கை ஆசிரியருடைய இன்னும் ஒரு சிறப்பாக நல்ல மனம் வாழ்க என்று பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்த சான்றோர்களை வாழ்த்தி எழுதியுள்ள வெளியீட்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. அந்த நூலின் பெருமைகளை வாழ்த்தியும் ஆசிரியரை வாழ்த்தியும் விருதாளர்களை வாழ்த்தியும் நம்முடைய சொல்லின் செல்வர் ஐயா அவர்கள் இங்கே சிறப்புரையும் வாழ்த்துறையும் நல்குறையும் வழங்க உங்கள் சார்பாக கடமையோடு வருக வருக என்று அன்போடு அழைக்கின்றனர். தமிழ் வேங்கை காலாண்டிதழ் மற்றும் தமிழ் வேங்கை கடைகிழக்கிய தமிழ் மன்றத்தின் ஆண்டு விழாவை அறுபெரும் தமிழ் விழாவாக எழுத்தினோடும் எண்ணினோடும் எண்மையோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் வேங்கை காலாண்டிதழ் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் வேங்கை இதழின் ஆசிரியரும் தமிழ் வேங்கை கடை இலக்கிய தமிழ் மன்றத்தினுடைய நிறுவனமான அறுவை சகோதரர் ஐயா பெரியசாமி என்கின்ற புதூர் சாமி அவர்கள் தொடர்ந்து ஆண்டு தவறாமல் இலக்கிய விழாவாக சிறப்பான வகையில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டு அறுபெரும் விழாவாக இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தியிருக்கிறார். இது சிறப்பு என்னவென்றால் தமிழுக்கு சிறப்பு செய்கின்ற தொடர் பணியை தொய்வின்றி செய்து கொண்டிருக்கின்ற தமிழ் வேங்கை கலை இலக்கிய தமிழ் மன்றத்தினுடைய நிறுவனர் ஐயா பெரியசாமி அவர்களுக்கு தமிழ்நாடு அரசின் அகவை மூத்த தமிழறிஞர் பெற்றதற்கான பாராட்டு விழா என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தளவில் அதற்கு பாராட்டுகின்ற தேவை இருப்பதாக நான் கருதவில்லை. ஏனென்றால் அவர் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே பெற வேண்டிய ஒரு விருது. ஏனென்றால் 60 வயது நிறைவடைந்த அனைவருக்கும் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து அகவி மூத்த தமிழறிஞர் விருதுகள் வழங்கிக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும்
பல நூற்றுக்கணக்கான தமிழறிஞர்கள் அந்த விருதை பெற்று மாதந்தோறும் 4,000 ரூபாய் ஊக்கத்தொகை பெறுகின்ற ஒரு தொடர் நிகழ்ச்சியை கடந்த பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அவர் ஒரு தாமதத்திற்கு பிறகு அதை பெற்றிருக்கிறார். அதற்கு காரணம் எதுவாக இருந்தாலும் அதில் ஒன்று அவர் அதற்கான முயற்சியில் ஈடுபடாதது. இப்பொழுதுதான் அவருக்கு அதில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டு அதை அரசு நிறைவு செய்திருக்கிறது. அதற்காக அவருக்கு இங்கே அருமை நண்பர்கள் பாராட்டு விழா எடுத்து கொண்டாடுவது என்பது சிறப்புக்குரியது என்றாலும் அவருடைய உழைப்புக்கும் உணர்வுக்கும் ஊக்கத்திற்கும் இது ஒரு பெரிய நிகழ்வுள்ள அவர் தொடர்ந்து பல விருதுகளை பெற வேண்டும். வரக்கூடிய ஆண்டுகளில் நிச்சயமாக அவருக்கு தமிழ்நாடு அரசு சிறந்த விருதுகள் கிடைக்கும். அதை கிடைக்க செய்கின்ற வாய்ப்பும் நம்மை போன்றவர்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு அவரை நான் வாழ்த்துகிறேன். இந்த பாராட்டு விழாவோடு சர்வதேச மகளிர் தின விழாவையும் அதனை ஒட்டி கவியரங்கம் பட்டிமன்றம் என்று இலக்கிய நிகழ்ச்சிகளை இணைத்திருக்கிறார்கள். அதற்கு முன்பாக மூத்த பத்திரிகையாளர் மலர்தாசன் அவர்களின் படத்தை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்தி அவருடைய புகழை போற்றுகின்ற வகையில் இங்கே காலையினர் அவருடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்கின்ற காட்சியும் அதனைத் தொடர்ந்து தமிழ் பணி ஆற்றியவர்களுக்கு விருதுகள் வழங்குகின்ற பாராட்டு நிகழ்ச்சியும் அருமை சகோதரர் புதூர் சாமி அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அருமை சகோதரர் மலர்தாசன் அவர்களை நாம் இழந்திருக்கிறோம் என்பது விருதாச்சலத்திற்கு ஏற்பட்ட இழப்பு அல்லது அவர்களுடைய குடும்பத்திற்கு ஏற்பட்ட பாதிப்பு என்ற உணர்வில் மட்டுமல்லாமல் தமிழுக்கு ஏற்பட்ட இழப்பு என்று நான் கருதுகிறேன். காரணம் அவர் தொடர்ந்து பல நூல்களை வெளியிட்டார். கடைசியாக அருமை சகோதரர் புதூர் சாமி அவர்களோடு வந்து அவர் எழுதிய எடப்பாடியார் ஒரு பாடம் தொகுப்பை அதை அவரிடத்திலே சந்தித்து தருவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். அவர் அழைத்தார். அதற்குரிய வாய்ப்பு ஏற்படுத்தி தருவதற்கு இருந்த நேரத்தில் அவர் அதற்கு பிறகு தொடர்பு கொண்டவில்லை. அதற்கு பிறகு இன்றைக்கு அவருடைய திருவுருவ படத்திற்கு மாலை அணிவிக்கின்ற ஒரு சூழல் கொண்டிருக்கிறது. அவருடைய எண்ணம் நிறைவேறுகின்ற வகையில் அவருக்கு அவருடைய குடும்பத்தினருக்கு அவர் நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் அவருடைய சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் என்னால் முடிந்த வகையில் உறுதியாக உணர்வோடு உங்களோடு இருப்பேன் என்ற உத்தரவாதத்தை அனைத்து தமிழ் சங்கத்தின் சார்பில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் அவருடைய எழுத்துக்கள் அவருக்கு உறுதுணையாக மருத்துவர் தெய்வ சேதுபதி அவர்கள் இருந்து பணியாற்றிய செய்திகளை எல்லாம் அப்பொழுது இடத்திலே அவர் தெரிவித்தார். இருவரும் சேர்ந்து தொடர் நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருந்ததை எல்லாம் அவர் அறிவித்தார். அந்த வகையில் அவர் எடுத்த முயற்சி அவரோடு முடிந்துவிடவில்லை, அது தொடரும் என்பதை மெய்ப்பிக்கின்ற வகையில் அருமை சகோதரர் புதூர் சாமி அவர்கள் இன்றைக்கு அவருடைய நினைவை போற்றுவதோடு அவருடைய எண்ணத்தை, அவருடைய வேகத்தை, அவருடைய விருப்பத்தை செயல்படுத்துகின்ற ஒரு களப்பணியின் அடைத்தளம் அமைக்கின்ற ஒரு விழாவாக இந்த விழாவை நான் பார்க்கிறேன். அந்த வகையில் அவருக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த விழாவுக்கு காலையில் அருமை சகோதரிகள் மௌனம்மாள் சுப்பிரமணியன் அவர்களும் வசந்தி நடராசன் அவர்களும் கலைமதி மகாராசன் அவர்களும்
குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நாட்டுப்புற பாடல் நடனத்தை குழந்தைகள் நாட்டியத்தில் அதன் இணையால் அவர்களும் நாட்டியத்தன்று தீட்சணா அவர்களும் சிறப்பாக உரையாற்றிய கவிபாரதி லட்சணா அவர்களும் ஒரு நல்ல தொடக்கத்தை இந்த நிகழ்வில் ஏற்படுத்தி தந்தார்கள். எதிர்கால தலைமுறை நம்முடைய பணிகளை தொடர்ந்து எடுத்து செல்லும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அந்த நிகழ்ச்சியை நான் பார்க்கிறேன். 3 முத்தமிழை போன்ற 3 மாணவ மணிகள் சிறப்பான ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்தி தந்தார்கள். அவர்களை பாராட்டி வாழ்த்தி எதிர்காலத்தில் அவர்கள் சிறந்த விற்பனர்களாக விளங்க வேண்டும், விளங்குவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு வாழ்த்துகிறேன். இங்கே கவியரங்கம் அருமை சகோதரர் தொலைக்காட்சி கவிஞர் பாலமுருகன் அவர்கள் கொலை மாடிக்கை அடரார் கொடியோடு செயல் அரவு என்று ஒரு அருமையான தலைப்பை கொடைவாளிகை அடராவிற்கு கொடியோர் செயல் அரவை புகைவாழ் ஒரு முனியே உயர் குணமே தமிழாகி பாகங்கள் பாரதிதாசன் என்ற வார்த்தை வரிகளில் இருந்து சிறப்பான வழியை எடுத்து மிக அருமையான கவியரங்கத்தை இங்கே அரங்கேற்றினார். அந்த கவியரங்கத்தில் பல்வேறு பெருமக்கள் அருமையின் சகோதரர் நம்முடைய முதுர் சாமி அவர்களுக்கு தோன்றா துணையாக விளங்குகின்ற பெருமளூர் புலவர் ராமதாஸ் அவர்களும் கடலூர் ஆசைத்தம்பி அவர்களும் அருமை நண்பர் தமிழ்நாடு சிற்றிதழ் மற்றும் எழுத்தாளர் கூட்டமைப்பினுடைய துணைத் தலைவர் குப்புசாமி அவர்களும் அருமை சகோதரி சிலம்பு செல்வி சுடர்கொடுந்து அவர்களும் தங்க தமிழன் அவர்களும் வசந்தி நடராசன் அவர்களும் அருமை சகோதரர் அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அரியலூர் மாவட்ட தலைவர் தாழைக்கா அங்கமுத்து அவர்களும் பன்றியை சார்ந்த அருமை சகோதரர் பத்ம பாரதி அவர்களும் காஞ்சிபுரத்திலிருந்து வருகின்ற தொல்லியல் அறிஞர் சிறந்த கவிஞர் அருமை நண்பர் கோ செல்வதாஸ் அவர்களும் கள்ளக்குறிச்சி மாவட்ட அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் செயலாளர் அருமை சகோதரர் உலகியர் சே கார்த்திகேயன் இன்னும் போல பெருமக்களும் தங்களுடைய கவிதைகளை அரங்கேற்று கவியரங்கத்தை சிறப்பித்து தந்தார்கள். அந்த வகையில் அவர்களுடைய உணர்வுகளை கொடைவாளிகை விடாமிக கொடியோர் செயல் அறவே என்கின்ற அந்த உணர்வு என்பது ஆக்கத்திற்கு பயன்பட வேண்டும், அறிவை வெளிப்படுத்துவதற்கு பயன்பட வேண்டுமே தவிர கொடைவாளினை எழுதாத கொடுமைகள் செய்யலாம் என்ற எண்ணம் வந்துவிடக் கூடாது என்கின்ற எச்சரிக்கையோடு அவர்களுடைய கவிதைகள் அமைந்திருந்தது. அதற்காக நான் அவர்களை பாராட்டுகிறேன். ஏனென்றால் அறிவை அகலப்படுத்துவது கவிதைக்கு இலக்காக இருக்க வேண்டும். அறிவை அகலப்படுத்துவதும் ஆழப்படுத்துவதும் மனிதனுடைய நல்வாழ்வுக்கு பண்பாட்டுக்கு எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும். பாரதிதாசன் சொன்னார், கொடைவாளை எடுக்க சொன்னார் என்று வீதியிலே எடுத்துக்கொண்டு போனார். அவர்களை பார்ப்பதற்கு நாம் மனு போட்டு சிறைச்சாலையிலே தான் பார்க்க முடியும். எதற்கு சொல்லுகிறேன் என்றால், எல்லாவற்றிலும் நன்மை தீமை இரண்டும் இருக்கிறது. ஒரு சொல் சொல்லப்பட்டால் அந்த சொல் தமிழை பொறுத்தளவே ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு பொருள் இருக்கிறது என்று நாம் நம்பிக்கொண்டிருந்தால் வேறொரு பொருள் அதில் உள்ளே இருக்கும். அந்த 2 பொருளையும் உணர்ந்து எழுதுபவன் தான் கவிஞனாக இருக்க முடியும். கவிஞர்கள் தமிழறிஞர்கள் பொருளின் சொல்லுகின்ற பொழுது எந்த நிலையில் அதை பயன்படுத்துகிறோம் என்று அந்த சொல்லுக்கு சூழல் முக்கியம். அந்த சூழலை நாம் வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த சொல் தக்கதுதானா என்று ஒரு சரியான சொல் கூட ஒரு முறையற்ற இடத்தில் பயன்படுத்துகின்ற பொழுது தவறான பொருளையும் கருத்தையும் இலக்கையும் உருவாக்கிவிடும். அப்படி இடம் தராமல் கவிஞர்கள் இந்த கவியரங்கத்தில் பயன்படுத்தினார்கள். அதற்காக அவர்களை நான் பாராட்டுகிறேன். அதனைத் தொடர்ந்து நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக திகழ நாளும் உழைப்பவர்கள் ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் ஒரு பட்டிமன்றம் அனைத்திந்திய தமிழ் சங்கத்தின் அம்மா தமிழ் பீடம் செயலாளர் தமிழ் தாரகை சுகந்தினா அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. அதில் பெண்களே என்ற அடியில் நம்முடைய அருமை சகோதரர் கவிஞர் பாலமுருகன் அவர்கள் பேசினார்.
இதிலே மகிழ்ச்சியான நிகழ்ச்சி என்று பார்க்கின்ற பொழுது அவர் சொன்னார், கால் நூற்றாண்டுக்கு முன்னால் இதே நாளில் இதே தலைப்பை ஒட்டிய தலைப்பில் என்னுடைய கன்னித்தமிழ் பட்டிமன்றத்தை அரங்கேற்றினேன். அதற்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகு அதே தலைப்பில் அதே நாளில் அதே பொருளில் நான் பேச வந்திருக்கிறேன் என்று பெருமைப்பட சொன்னார். அவர் சொன்னது, நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகமாக நானும் உடைப்பவர்கள் ஆனா பெண்ணா என்ற தலைப்பு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் மறைந்த அருமை சகோதரர் தெய்வத்திரு பாண்டவராயன் அவர்கள் தலைமையில் அவர் அரங்கேற்றிய அதே தலைப்பு இன்றைக்கு 25 ஆண்டுகளுக்கு பிறகு விவாத பொருளாகவே பட்டிமன்ற விவாத களத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த தலைப்பு இன்றைக்கு அல்ல, 25 ஆண்டுகளுக்கு பிறகு அல்ல, 200 ஆண்டுகளுக்கு பிறகும் அதில் முற்று பெற முடியாத முற்று பெறாத ஒரு தலைப்பு என்பதை தான் காட்டுகிறது. ஏனென்றால் குடும்பம் நல்லதொரு பல்கலைக்கழகமாக திகழும் நாளும் உழைப்பவர்கள் ஆண்களா பெண்களா என்பது அந்த தலைப்பு. யார் உழைக்கிறார்கள் என்பது அந்த குடும்பம் பல்கலைக்கழகமாக இருப்பதற்கு அடிப்படை என்றாலும், யார் உழைத்தாலும், அது ஆண் உழைத்தாலும் பெண் உழைத்தாலும் அல்லது இருவரும் சேர்ந்து உழைத்தாலும் யாரோ ஒருவர் உழைத்தாலும் அந்த குடும்பம் பல்கலைக்கழகமாக இருக்கும். நல்லதை செய்தார். இருவருமே உழைக்கவில்லை என்றால் அந்த குழந்தைகள் அந்த குடும்பத்தை நல்ல நிலையில் உருவாக்குகிற எத்தனையோ குடும்பங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதிலே தந்தை பொறுப்பற்றவராக இருப்பார், தாயும் கவலையற்றவராக இருப்பார். ஆனால் அந்த குழந்தைகள் உருவானதற்கு பிறகு அந்த குடும்பம் தடை தோங்கி நிற்கும். வாழையடி வாழையாக அந்த குடும்பம் தடைக்கின்ற காட்சிகள் பல இடங்களில் இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே ஆண்களா பெண்களா என்பது இல்லை, யார் சரியான ஆண்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் குடும்பம் தடைப்பதற்கு காரணம். எவ்வளவு பெரிய குடும்பமாக இருந்தாலும் அதில் யாரோ ஒருவர் தருதலையாக தற்கொலையாக இருந்தால் அந்த குடும்பம் முடிந்துவிடும். இன்னும் சொல்ல போனால் மனித இனம் தடைக்க வேண்டும் என்றால் ஆணும் பெண்ணும் இருந்தால்தான் மனித இனமே கிடைக்கும். இல்லை என்றால் மனித இனம் முடிந்து போகும். ஒரு ஆண் மட்டுமே இருந்தால் பெண் மட்டுமே இருந்தால் மனித இனம் இருக்குமா? அந்த மனித இனமே முடிந்துவிடும். அந்த குடும்பம் வாரிசு உரை முடிந்துவிடும். எனவே இறைவனுடைய படைப்பில் மனித இனம் தடைக்க வேண்டும். இந்த மனித இனம் தொடர வேண்டும் என்றால் ஆண் என்றும் பெண் என்றும் படைத்து அந்த இரண்டையும் இணைத்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தால் அந்த திருமணம் தான் அந்த குடும்பத்தை தடைக்க வேண்டும். எனவே ஒரு குடும்பம் தடைப்பதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் அந்த குடும்பம் உருவாவதற்கு ஆணும் பெண்ணும் காரணமே தவிர தடைப்பதற்கு அவர்கள் மட்டுமல்ல, அவர்களை சார்ந்தவர்களும் காரணம். ஏனென்றால் மனிதன் ஒரு சமூகம், சமூகத்தில் இருக்கின்ற மற்றவர்களோடு சக மனிதர்களில் உதவி இல்லாமல் எந்த மனிதனும் வாழவே முடியாது. நாம் ஒரு பொருளை பெறுவதற்கு கூட ஒரு பலருடைய உழைப்பு, பலருடைய உதவி, இன்னும் சொல்ல போனால் பலருடைய ஆலோசனைகள், அறிவுரைகள், நமக்கு முன்னோர் காட்டிய வழிகள், இவைகள் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு மனிதனை பண்பட்டவனாக, பக்குவம் உள்ளவனாக, பாதுகாப்பானவனாக உருவாக்கும். எனவே இந்த சமுதாயத்தை சீர்படுத்தி அல்லது சமுதாய சீரோடு இருக்கின்ற ஒரு சமுதாயத்தில் தான் குடும்பம் தடைக்க முடியும். எனவே ஆணும் பெண்ணும் மட்டும் ஒரு குடும்பத்தை தடைத்து விடாது. ஆணும் பெண்ணும் தவறானவர்களாக இருந்தாலும் சமுதாயம் அவர்களை தத்தெடுக்கின்ற பொழுது அவர்கள் சிறந்த குடும்பமாக, குடும்பங்களாக உருவாக முடியும் என்பதற்கு பல சான்றுகளை சொல்ல முடியும். எனவே யார் இதில் பெரியவர், யார் அடங்கி போக வேண்டும், யார் விட்டுக் கொடுக்க வேண்டும், யார் மேம்பு செய்ய வேண்டும் என்பதல்ல இந்த பட்டிமன்றத்துடைய நோக்கம். இப்படி நடைபெறுகின்ற அருமை சகோதரி வசந்தி நடராஜன் அவர்கள் பல்வேறு செய்திகளை சொன்னார். அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர் சொன்னதனுடைய நோக்கம் அவருக்கும் தெரியும். அவரும் ஒரு பெண் தான், அவருக்கும் ஏற்பட்டிருக்கும். ஆனால் அதையெல்லாம் மறைத்துக் கொண்டு பட்டிமன்றத்திற்காக ஆண்கள் உயர்ந்தவர்கள், பெண்கள் குறைந்தவர்கள் என்ற பொருளில் பேசினார். ஆனால் இது ஒரு பக்க பார்வைதானே தவிர இன்னொரு பக்கம் வேறொரு கோணம் இருக்கிறது. அது எல்லோருக்கும் பொருந்துமா என்றால்
எல்லோருக்கும் பொருந்தாது. ஒரு சிலர் அப்படியும் இருக்கிறார்கள், ஒரு சிலர் இப்படியும் இருக்கிறார்கள். எனவே இவர்கள் இருவரும் இது நம்முடைய குடும்பம், நமக்கு கடமை இருக்கிறது, நமக்கு பொறுப்பு இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் விட ஒரு குடும்பம் சிறந்ததாக இருந்தால்தான் ஒரு நாடு சிறப்பாக இருக்கும், ஒரு மொழி சிறப்பாக இருக்கும், சமுதாயம் சிறப்பாக இருக்கும், நம்மை ஒத்த சக மனிதர்கள் சிறப்பாக இருப்பார்கள். நான் இன்னும் சொல்வதெல்லாம் சுதந்திரம் என்பதல்ல, நாம் எந்த உரிமைகள் நமக்கு இருப்பதாக நினைக்கின்றோமோ அந்த உரிமைகள் மற்றவர்களுக்கும் இருக்கிறது என்று நினைப்பதுதான் சுதந்திரம். நான் வாழ வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் அழிந்து விட வேண்டும், எனக்கு எல்லாவித உரிமையும் இருக்கிறது என்று நினைப்பது சுதந்திரம் இல்லை. நாம் எதை நினைக்கிறோமோ, எதை செய்ய முடியும் என்று நம்புகிறோமோ, எதை பேச முடியும் என்று எதிர்பார்க்கிறோமோ அதை மற்றவர்களும் பேசுகின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் வந்தால்தான் சுதந்திரம். எனவே சுதந்திரம் என்பது எந்த தனிப்பட்ட மனிதனுக்கும் கிடைப்பதில்லை. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அடுத்தவருடைய உரிமையை பறிப்பது சுதந்திரமாகாது. நமக்கு இருக்கிற உரிமை இவர்களுக்கும் இருக்கிறது என்று நம்புவதுதான் சுதந்திரம். அந்த வகையில் ஒரு குடும்பம் பல்கலைக்கழகமாக இருப்பதற்கு நாம் முதலில் மனிதர்களாக இருக்க வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனிதர்களாக இல்லை என்றால் அது அந்த குடும்பம் சிறக்காது, கிடைக்காது. இங்கே பேசுகின்ற பேச்சாளர் அருமை சகோதரி சிலம்பு செல்வி சுடர் கொடுத்தவர்கள் அவர்கள் வேகமாக பேசினாலும் பல கருத்துக்களை எடுத்து வைத்தார். அதை போலவே வழக்கறிஞர் கண்மணி அவர்கள் சொன்னதன் ஒரு தெளிவான சிந்தனையை அவர் எடுத்து வைத்தார். அதை போலவே அகவை மூத்த தமிழறிஞர் கடலூரை சார்ந்த சைவ சித்தாந்தமணி வெங்கடேசன் அவர்கள், அருமை சகோதரர் கவிஞர் ஜெயச்சந்திரன் அவர்கள் அவர் பேசுகின்ற பொழுதுதான் எல்லோரும் பசி அதிகமாக இருக்கிறார். அவர் பேசுவதை கூட சுவைப்பதை விட அமைதியாக பலர் இருந்தார்கள். இப்படி அவர்கள் சொன்ன செய்திகள் எல்லாம் நாம் உள்வாங்க வேண்டிய செய்திகள். அவர்கள் உணர்ந்த விரும்பியது நாம் உள்வாங்கினால் அதிலிருந்து உரிய பொருளை நாம் பெற்றால் நம்முடைய வாழ்க்கை பண்படும் என்பதற்காகத்தான் இந்த பட்டிமன்றத்திற்கு இந்த தலைமை தந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அருமை சகோதரர்கள் பாலமுருகன் அவர்கள் குறிப்பிட்டதை போல 25 ஆண்டுகளாக அல்ல, இன்னும் 200 ஆண்டுகள் இதை நடத்தி கொண்டிருந்தாலும் இதற்கு முற்று பெற முடியாது, முடிவு தர முடியாது என்பதை உணர்ந்துதான் இதை நடத்தினார்கள். அதனால்தான் அதை நடுவராக இருந்த தமிழ்நாடு சிவந்திநாதன் அவர்கள் இப்படியா அப்படியா, அப்படித்தான் இப்படி, இப்படித்தான் அப்படி என்று ஒரு செப்படி வித்தை காட்டி அந்த பட்டிமன்றத்திற்கு ஒரு தீர்ப்பை என்று சொல்ல மாட்டேன், தீர்வை தந்தார். ஏனென்றால் தீர்ப்புகள் கூட இன்றைக்கு திருத்தப்படலாம். எந்த நீதிமன்றமும் தருகின்ற தீர்ப்பு இறுதியானது அல்ல. அடுத்த நீதிமன்றத்திற்கு போகின்ற போது அது வழக்காக மாறிவிடும். எனவே தீர்ப்பு என்பது இறுதியான ஒன்றுதான் தீர்ப்பாக ஏற்றுக்கொள்ள முடியும். மாற்றக்கூடியது எதுவும் தீர்ப்பாக இருக்க முடியாது. அது ஒன்று திணிப்பாக இருக்கும் அல்லது தீர்வாக இருக்கும். எனவே அந்த வகையில் அவர் வழங்கிய தீர்ப்பு இது தொடரக்கூடியது என்பதை உணர்த்துகின்ற தீர்ப்பாக அவர் வழங்கினார். அதற்காக அவருடைய இந்த காலம் நேரத்தை கருதி அளித்த தீர்ப்பை நான் பாராட்டுகிறேன். அதை போலவே அருமை சகோதரி வழக்கறிஞர் மலர் கோபெருந்தேவி அவர்கள், அவருடைய தந்தையார் கவிஞர் மனதாசன் அவர்கள் தனக்கு பின்னால் தன்னுடைய பணிகளை தான் விரும்பிய சமுதாயத்தை உருவாக்குவதற்காக அவரை ஒரு சிறந்த வழக்கறிஞராக உருவாக்கியிருக்கிறார். அவர் இந்த சமுதாயத்தில் பத்திரிகையாளனாக தன்னுடைய பணிகளை நடத்தியவர். தான் வாழுகின்ற இந்த பகுதியில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை எல்லாம் தன்னுடைய பத்திரிகையின் வாயிலாக எண்ணங்களாக வெளிப்படுத்தியவர். அவர் தன்னுடைய மகனை ஒரு வழக்கறிஞராக அவருடைய சேவையும் சேர்ந்து தொடர்வதற்காக அவரை உருவாக்கி இருக்கிறார். அந்த வகையில் அவரும் தன்னுடைய தந்தையுடைய கடமை, எண்ணத்தை, லட்சியத்தை, நோக்கத்தை, குறிக்கோளை நிறைவேற்றுகின்ற ஒரு பக்குவத்தை பெற்றிருக்கிறார். அதற்காக அவரை நான் பாராட்டுகிறேன். அதை போல நம்முடைய சீக்கிரனூர் தலைமை ஆசிரியராக இருந்து பணி நிறைவு செய்த அருமை சகோதரத்தை ஆசை தம்பி அவர்கள் இந்த விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கிறார்.
அவரையும் அவரை போலவே பல்வேறு பெருமக்கள் முன்னாள் உயர்தொடக்க கல்வி அலுவலர் ராசலிங்கம் அவர்கள், அருமை சகோதரர் ஆனவந்தார் அவர்கள், தலைமை ஆசிரியர் பணி நிறைவு பெற்ற சம்பத் அவர்கள், நல்லாசிரியர் பணி நிறைவு பெற்ற கனக பரமசிவம் அவர்கள், தமிழ்நாடு அரசின் ஓய்வு பெற்ற சத்துரவு பணியாளர் சங்க தலைவர் சேகா விஜயபாண்டியன் அவர்கள், மூப்பூர் கருப்புசாமி அவர்கள், குருவன்குப்பம் மராசுதார் சுந்தரம் அவர்கள், ராமச்சந்திரன் அவர்கள், ஆன்மீக செம்பல் KP நீலகண்டன் அவர்கள், பன்னீர்செல்வம் அவர்கள் என்று பல்வேறு பெருமக்கள் இங்கே இந்த நிகழ்ச்சியில் வருகைக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை போலவே காலையில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற ஜெய் பிரதேசை சார்ந்த அருமை சகோதரர் சங்கராபுரம் விஜயகுமார் அவர்கள், அதை போல அருமை சகோதரர் இது நம்ம குடும்பத்தினுடைய நிறுவனர் அருமை தம்பி கவிஞர் குணசேகரன் அவர்கள், இந்த பாராட்டி வாழ்த்துறை வழங்குவதற்காக எப்பொழுதும் தமிழ் நிகழ்வுகள் என்றால் தவறாமல் கொண்டு பங்கெடுக்கின்ற பெருமகனார் மருத்துவரார் கோவிந்தசாமி அவர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் வரவில்லை என்றாலும் அவருடைய மனமும் எண்ணமும் இந்த விழாவில் வாழ்த்திக் கொண்டிருக்கும். அந்த வகையில் அவரை போலவே காலையில் விரைந்து இந்த நிகழ்ச்சிக்கு திருவுருவப் படத்தை திறந்து வைத்து சிறப்பு சேர்த்து சென்று சிறந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த டாக்டர் A.K. சுரேஷ் அவர்களுக்கும் இங்கே வருகை வந்து நூலை பெற்று சிறப்பு சேர்த்து அமர்ந்திருக்கின்ற ஜெய் மகரிஷி அறக்கட்டளையின் தலைவர், தமிழ்நாடு சிங்கிகள் மற்றும் எழுத்தாளர் கூட்டமைப்பின் தலைவர், மரியாதைக்குரிய அருமை சகோதரர் மருத்துவர் ராஜ்குமார் அவர்களுக்கும், உடல் மறுசீரமைப்பு மருத்துவர் அருமை சகோதரர் பிரசன்ன வெங்கடேசன் அவர்களையும், இங்கே வருகை வந்திருக்கின்ற புதூர் சாமி அவர்களுக்கு எப்பொழுதும் துணையாக இருந்து அவருக்கு ஊக்கமாகவும் உற்சாகமாகவும் அவர் தொய்வடைகின்ற நேரங்களில் எல்லாம் அவரை தூண்டுகோலாக இருந்து தூண்டி விடுகின்றவராக, அவருக்கு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு சிற்றிதழ்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்ற தமிழ்நாடு சிற்றிதழ்கள் மற்றும் எழுத்தாளர் கூட்டமைப்பினுடைய செயல் தலைவர் அருமை சகோதரர் எழுத்தாணி அனிராஜ் அவர்கள், விருது பெற்று சிறந்திருக்கின்ற தொடக்கப்பள்ளி இடைநிலை ஆசிரியர் சுரத்தூர் ஜெகதீசன் அவர்களை, ஆங்கில செம்மன் விருது பெறுகின்ற ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆசிரியர் ஆரோக்கியதாஸ் அவர்களை, ஆசிரியர் மாமணி விருது பெற இருக்கின்ற ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் கொடங்கி அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலையேற்று சிறப்பு சேர்த்து அமர்ந்திருக்கின்ற அருமை சகோதரர் கணினி ஆசிரியர் ராஜமோகன் அவர்களையும், சக்திவேல் அவர்களையும், CR இடைநிலவன் அவர்களையும், விநாயகா மெடிக்கல்ஸ் சேகர் அவர்களையும், இயற்கை விவசாயி விஜயன் அவர்களையும், ஜெயா மெடிக்கல்ஸ் சோமசுந்தரம் அவர்களையும், இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு நிலைகளில் உதவியாக இருந்த CR இடைநிலவன் அவர்களுக்கும் இறுதியிலே நன்றி உரை நல்குவதற்காக காத்திருக்கின்ற கவிஞர் அசோகன் அவர்களுக்கும், அவரோடு வருகை தந்து இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் அருமை சகோதரர் புதூர் சாமி என்கின்ற கவிஞர் பெரியசாமி அவர்கள் நல்ல மனங்கள் வாழ்வு என்று வாழ்த்திய வாழ்த்துப்பாட்களின் தொகுப்பாக ஒரு நூலை வெளியிட்டும் அந்த வெளியிடுகின்ற தொடர்கரிய பெயரை எனக்கு வழங்கியும் அதன் வழியாக உங்களை எல்லாம்
பார்க்கின்ற ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்ததற்காக அவருக்கு நான் மீண்டும் நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த நூலில் அவர் மற்றவர்களை வாழ்த்துகின்ற வார்த்தை ஒவ்வொன்றும் அவர் நல்லது செய்திருக்கிறார்கள் என்று நம்புகின்றவர்களை வாழ்த்திய செய்திகளை கவிதைகளாக்கி அதை இந்த நூலில் தொகுத்து வழங்கியிருக்கிறார். அதிலே பல்வேறு பெருமக்கள், அதிலே சிலர் இந்த நூலை படித்ததற்கு பிறகுதான் இவர்கள் வாழ்கிறார்கள் என்பதையே தெரிந்து கொள்ளுகின்ற நிலையில் அறிமுகம் இல்லாதவர்களை எல்லாம் அரங்கேற்றியிருக்கிறார். இது எல்லோருக்கும் இந்த மனம் வந்துவிடாது. தன்னை சார்ந்தவர்கள் அல்லது சிறப்புக்குரியவர்கள் என்று நாம் கருதுகின்றவர்களை அவர்களை பற்றி உயர்வாக மற்றவர்களிடத்தில் சொல்லுகின்ற மனவளம் என்பது மனிதர்களுக்கு, நம்முடைய காலத்தில் வாழ்கின்ற மனிதர்களுக்கு பெரும்பாலும் இருப்பதில்லை. அவர் ஏதாவது சிறப்பு பெற்றால் கூட அவர் என்ன செய்து விட்டார், என்னை விட சிறப்பானவரா என்று கேட்கின்ற மனித மனம் இன்றைக்கு மடிந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இவர் மற்றவர்களை வாழ்த்துகின்ற, பாராட்டுகின்ற, அவர்கள் சிறப்பை போற்றுகின்ற அந்த பெருந்தன்மையை பெற்றிருக்கிறார். அதனால் இந்த நூலை அவர் என்ன நோக்கத்திற்காக எழுதினார் என்பதை விட மற்றவர்கள் வாழ்ந்தால் தான் நாம் வாழ முடியும் என்கின்ற மனித தத்துவம் தெரிந்து வைத்திருக்கிறார் என்பதால் அதை நான் பாராட்டுகிறேன். ஏனென்றால் எல்லோரும் அழிந்துவிட வேண்டும், நாம் மட்டும்தான் வாழ வேண்டும் என்று நினைத்தால் எவனும் வாழ முடியாது. மற்றவர்கள் வாழ்ந்தால்தான் நாம் வாழ முடியும். மற்றவர்கள் சிறப்பாக இருந்தால்தான் நாம் சிறப்பாக இருக்க முடியும். இந்த சமுதாயம் என்பது ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ்வதுதான் சமுதாயம். பட்டிமன்ற நடத்தினார்கள். குடும்பம் என்பது என்ன? குடும்பத்தில் தனி மனிதர்கள் குடும்பமாக ஏற்றுக்கொண்டது இல்லை. குடும்பம் என்றால் ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி, குழந்தைகள் இருப்பதுதான் குடும்பம். இதுதான் மனித வாழ்க்கை. தமிழ் பண்பாடு என்பது, தமிழ் மரபு என்பது, தமிழர்கள் முன்னோர்கள் கையாண்ட வழிமுறை என்பது நாம் வாழ வேண்டும், நம்மால் மற்றவர்களுக்கு முடிந்த வகையில் உதவி செய்ய வேண்டும். இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் சிறந்த பண்பாடுகளில் தமிழ் பண்பாடு சிறந்ததாக இருப்பதற்கு காரணம் நம்முடைய விருந்தோம்பல் முறை. நமக்கு இருக்கிறதோ இல்லையோ வருகின்றவர்களை உபசரித்து, அவர்களை மென்மையாக அணுகி, அவர்களுடைய தேவைகளை தீர்த்து, அவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு வந்தால் கூட அவர்களை ஆற்றுப்படுத்தி அனுப்புவதுதான் தமிழர்களுடைய பண்பாட்டு நெறி. அதையெல்லாம் நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம், மறந்து போய் கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு குடும்பங்கள் அடைந்து இங்கே பேசுகின்ற பட்டிமன்றத்திலே பேசுகின்ற பொழுது அருமை சகோதரர் மாணவர்கள் போன்றவர்கள் எல்லாம் சொல்லுகின்ற பொழுது சொன்னதை போல இன்றைக்கு ஏன் மனமுறிவு வருகிறது, ஏன் இன்றைக்கு நாள்தோறும் திருமணம், இந்த மாதம் திருமணம், அடுத்த ஆண்டு குழந்தை பிறந்ததா என்று கேட்கின்ற நிலை மாறி நீங்கள் வாழ்கிறீர்களா, டைவர்ஸ் நோட்டீஸ் வந்துவிட்டதா என்று கேட்கின்ற நிலைக்கு நாம் போய்கொண்டிருக்கிறோம். இது வளர்ச்சி என்றாலும் அதிர்ச்சி தருகின்ற வளர்ச்சி இல்லையா? இதை மாற்ற வேண்டும் என்றால் மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும். எல்லோருக்கும் பிரச்சனை இருக்கிறது, எல்லோரும் வாழ வேண்டும். நாம் நம்முடைய உணர்வுகளை ஒவ்வொருவருக்கும் பிரச்சனை இருக்கிறது. பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஒவ்வொரு நாளும் போராட்டம் தான். நாம் காலையிலே இருந்து மாலை வரை ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளை சந்திப்பதுதான் வாழ்க்கை. பிரச்சனைகளை சந்திக்கவில்லை என்றால் நம்முடைய தேவைகளை நாம் தான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். எது நமக்கு தேவையோ அதை பெறுவதற்கு நாம் தான் உழைத்தாக வேண்டும். எவ்வளவு செல்வம் இருந்தாலும், எவ்வளவு பொருட்கள் இருந்தாலும் எதையுமே செய்து அதை வைத்துக் கொண்டு என்ன செய்துவிட முடியும்? லெனின் சொன்னதை போல ஒரு கைப்பிடியில் தான் சாப்பிட முடியும், வயிறு கிடைக்கின்ற வரைதான் சாப்பிட முடியும். எனக்கு சொத்து இருக்கிறது, செல்வம் இருக்கிறது, தாக்கியம் இருக்கிறது என்று எல்லாவற்றையும் வயிற்றிலே போட்டுக் கொள்ள முடியாது. நம்முடைய வயிறு ஏற்கின்ற வரைதான் சாப்பிட முடியும். எனவே எவ்வளவு உழைத்தோம் என்பது நமக்கு பெருமை, எவ்வளவு சேர்த்தோம் என்பது நம்முடைய தேவைக்கு அது பலன் தருமா என்றால் நான் பார்த்தவரை என்னுடைய அனுபவத்தில் பலனுக்கு பயன் தரவில்லை. அதனால்தான் இன்றைக்கு முதியோர் இல்லங்கள் முளைத்திருக்கின்றன. நீங்கள் ஒரு பண்பாட்டை
விதைக்கின்ற பொழுது அந்த பண்பாட்டின் பலன் எங்கே போய் முடிகிறது என்றால் நம்முடைய குழந்தைகள் என்று நாம் செல்வமாக வளர்க்கிறோம். இந்த சமுதாயத்தை பற்றி அவர்கள் அறியாத வகையில் அவர்களை ஒரு சிறைக்குள் வைத்து அவர்களை பெருமைப்படுத்துவதாக, அவர்களை சிறந்தவர்களாக உருவாக்குவதாக நினைத்துக் கொண்டு சமுதாயத்தையே தெரியாத ஒரு மனிதர்களாக அவர்களை உருவாக்குகிறோம். அவர்களுக்கு பாசம் என்பது என்ன? அவர்களிடத்தில் பேசாதே, இவர்களிடத்தில் பேசாதே, அந்த அத்தை இப்பொழுது சண்டை போடுவார், அவர் குறை சொல்வார், அவரோடு சேராதே, இங்கே போகாதே என்று அவரை தனிமைப்படுத்தி விடுகிறோம். அதனுடைய விளைவு நாம் செயலிழந்து போகின்ற பொழுது நம்மை தனிமைப்படுத்துகின்ற மனநிலை அந்த குழந்தைக்கு வருகிறது. அவர்கள் உறவு என்பது என்ன என்று தெரியாது, பாசம் என்பது என்ன என்று தெரியாது, குடும்பம் என்பது என்ன என்று தெரியாத ஒரு மனநிலை இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சமுதாயத்தில் இன்றைக்கு மற்றவர்களை வாழ்த்துகின்ற ஒரு மனநிலையில் இந்த நல்ல மனங்கள் வாழ்க என்கின்ற ஒரு அருமையான தொகுப்பு நூலை அருமை சகோதரர் கவிதை நூலை சாமி அவர்கள் படைத்திருக்கிறார்கள். அதற்காக அவரை நான் மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறேன். அதில் எனக்கு நான் பெரிதும் வருகின்ற இந்த இடம் சொல்ல போனால் அருமை சகோதரர் புதூர் சாமி அவர்களுக்கும், அருமை சகோதரர் எழுத்தாணி ஹரிராஜ் போன்றவர்களுக்கும், அருமை சகோதரர் சிவயோகி ராஜ்குமார் போன்றவர்களுக்கும் நட்பாக இருந்து தமிழ்நாடு சிற்றிதழ் மற்றும் எழுத்தாளர் சங்கத்தினுடைய நிறுவனராக இருந்து மறைந்த பெரியவர் பெரும்புணவர் செம்மங்குடி துரையரசன் தொண்டைமான் அவர்களை பற்றி அவர் சிறப்பான ஒரு 2 கவிதைகள் எழுதியிருக்கிறார். அதிலே ஒன்றில் இசைத்தமிழ் நூற்கண்ட பாவலனா உயர் 2ஆம் தமிழுக்கும் காவலனா எதிரியை வென்றிடும் வேலவனா நம் இல்லற வாழ்வில் ஸ்ரீராமனா. அவரை பற்றி மிக துல்லியமாக, ஏனென்றால் 2ஆம் தமிழ் என்ற ஒரு காப்பியத்தை இசைத்தமிழ் நூலை, இசைத்தமிழனுடைய ஆக்கத்தை அவர் 2ஆம் தமிழ் என்ற பெயரில் ஒரு நூலாக வெளியிட்டிருந்தார். அதை குறிப்பிட்டு அவரை 2ஆம் தமிழ் என்று அவர் வாழ்த்தியிருக்கிறார். நான் ஒவ்வொன்றையும் படித்துக் கொண்டிருந்தால் காலம் அதிகமாக எடுத்துக் கொள்ளும். அப்படி இவர் ஒரு சிறந்த அவருடைய பெரும்புலவர் செம்மங்குடி துரையரசு தொண்டைமான் அவர்களை பற்றி முழுமையாக அறிந்து அவரை முறையாக வாழ்த்துகின்ற ஒரு சிறப்பை அவர் செய்திருக்கிறார். அதை போலவே நான் இன்னொன்றையும் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கெடுக்கின்ற பொழுது, நாம் எல்லாம் பங்கெடுக்கின்ற பொழுது கவிஞர் மனசாசன் அவர்களுடைய நினைவை போற்றுகின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வை மாற்றி அதிலே அவருடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து மலரஞ்சலி செலுத்துகின்ற ஒரு சிறப்பை ஏற்படுத்தினார். இதற்கு முன்பு கடந்த ஆண்டு விழாவில் செம்மங்குடி துரையரசு தொண்டைமான் அவருடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து அவருக்கு மலரஞ்சலி செலுத்துகின்ற ஒரு நிகழ்வை நடத்தினார். அதற்கு முன்பு அருமை சகோதரர் அரங்கநாதன் அவர்களுடைய நினைவை போற்றுகின்ற வகையில் சிறப்பித்தார். எனவே தமிழுக்கு உழைத்தவர்களை அல்லது இந்த பகுதிக்கு உழைத்தவர்களை அவர் மதிக்கின்ற அந்த மனநிலையை நாம் பெற வேண்டும். ஒருவர் மறைந்து விட்டால் அவரால் இனி எதுவும் செய்ய முடியாத நிலை நமக்கு தெரிந்துவிட்டால் அவரை பற்றி நாம் கவலைப்படுவதே இல்லை. அவருடைய நினைவையோ அவருடைய செயலையோ நாம் பேசுவதற்கு கூட தேவையின்றது என்று கருதுகின்ற மனநிலையில் வளர்ந்து வருகிறோம். ஆனால் அருமை சகோதரர் புதூர் சாமி அவர்கள் இன்றைக்கு மறைந்த ஒவ்வொரு முறையும் நினைவு கூர்ந்து அவர்களுடைய செயல்களை மற்றவர்கள் பெற வேண்டும் என்று ஊக்கப்படுத்துகின்ற ஒரு உன்னத பணியை செய்து வருகிறார். அதற்காகவும் உங்கள் அனைவரின் சார்பில் அவரை மீண்டும் பாராட்டுகிறேன். இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இந்த பகுதியில் கிடைத்திருப்பது இந்த பகுதிக்கு மட்டுமல்ல, தமிழுக்கு மட்டுமல்ல, நம் பழகுகின்ற நமக்கும் ஒரு பெருமை, சிறப்பு என்று நான் கருதுகிறேன். அந்த வகையில் ஒரு நல்ல மனிதரிடத்தில் எடுத்திருக்கின்ற ஒரு நல்ல விழாவில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற பாக்கியத்தையும் உங்களோடு பேசுகின்ற வாய்ப்பையும் தந்ததற்காக அவருக்கு மீண்டும் மீண்டும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிகச் சிறப்பாக ஆற்றலுக்கு வெள்ளம் போல் தடைபடாமல் சங்கத்தமிழை சிங்கக்குரலால் ஒழித்து அனைவரையும் வாழ்த்தி வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தையும், குடும்பம் என்றால் என்ன, சான்றோர்கள் சொல்வார்கள், குடும்பம் என்கிற வார்த்தையை பிரித்தால் கொடு கூட்டல் இன்பம், இன்பத்தை கொடுப்பது. அந்த வகையில் ஐயா சொன்னது, ஒருவரால் மற்றொருக்குத்தான் இன்பத்தை கொடுக்க முடியும்.
இன்னொருவருக்கு இன்பத்தை கொடுக்க முடியும். ஆனால் இருவரும் சேர்ந்தால் மற்ற எல்லோருக்கும் இன்பத்தை கொடுக்க முடியும். கோடி வாழ்ந்தால் கோடி நன்மை என்கிற கருத்தை வலியுறுத்தி நல்ல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்த ஐயா சொல்லின் செல்வர் ஆவடியார் அவர்களுக்கு நம் பலத்த கரவடியோடு நன்றியினையும் வாழ்த்தினையும் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்வோம். அதனால்தான் ஐயா அவர்களை சொல்லின் செல்வர் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு சொல்லும் வள்ளுவன் வாய்மொழி போல் நம் செவியில் உரைத்தது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக விருதாளர்களுக்கான நேரம். ஒரு 20 நபர்கள் தான் இருக்கின்றார்கள். அந்த விருது கொடுக்கும் போது வந்து கொஞ்சம் எல்லாரும் மேடையில ஏறி அந்த நிகழ்வு சிறப்பா எல்லாரும் போயிடுது. அதுக்கு நம்ம எல்லாருமே தான் காரணம். பெயர் வாசிக்கின்றவர்கள் வந்து சான்றிதழ், கேடயம், அவர்களுக்கான பயனாடை இவற்றை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொண்டு, முதலாவதாக நல்லாட்சியர் விருதை திரு ஆவடியார் ஐயா அவர்களுக்கு தமிழ்நாடு சிற்றிலக்கியங்கள் கூட்டமைப்பின் தலைவர் ஐயா மருத்துவர் ராஜ்குமார் அவர்கள் வழங்க ஆவடியார் ஐயா அவர்களுக்கு வழங்குகிறார்கள். அவர்களுக்கு ஓய்வு பெற்ற ஆசிரியர் புலவர் ராமராசன் அவர்கள் பயனாடை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். கரவொலி எழுப்பினால் ஒரு மனிதனுக்கு 1000 கூடும் என்று சமீபத்தில் ஒரு ஆய்வு சொல்லுகிறது. அதனால் அனைவரும் கரவொலி எழுப்பி தங்களுடைய ஆய்வை கூட்டி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக மருத்துவர் திலகம் என்கிற விருதினை சிவயோகி டாக்டர் மா ராஜ்குமார் அவர்களுக்கு ஐயா ஆவடியார் ஐயா அவர்கள் ராஜ்குமார் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கின்றார்கள். நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்களுக்கு பயனாடை அணிவித்து சான்றிதழும் பாராட்டு பத்திரமும் வழங்கப்படுகிறது. அடுத்ததாக மருத்துவ சம்மல் விருதினை பெறுவதற்காக அன்பு அண்ணார் பெரம்பலூரிலிருந்து வருகை தந்திருக்கின்ற திரு பிரசன்ன வெங்கடேசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மருத்துவர் பிரசன்ன வெங்கடேசன் அவர்கள் தொடர்ந்து தமிழ் வேங்கை குடும்பத்திற்காக தன்னுடைய பங்களிப்பை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் பல்வேறு பணிகளுக்கிடையில் தன்னுடைய மருத்துவ பணியையும் விட்டுவிட்டு மருத்துவர் பிரசன்ன வெங்கடேசன் அவர்களுக்கு நம்முடைய சொல்லின் செல்வர் ஐயா அவர்கள் வாழ்த்து தெரிவித்து கடை வழங்குகிறார்கள். அவர்களுக்கு அடுத்ததாக விருது பெற இருக்கின்றவர் புன்னகை மன்னன். சிரிப்பு என்பது கடவுள் இறைவனுக்கு மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம். எழுத்தாணி ஆசிரியர் திரு தேவூர் அனிராசா அவர்களை நம்மோடு அழைக்கின்றோம். எழுத்தாணி சிற்றிலக்கியனுடைய ஆசிரியர் புன்னகை மன்னன். பிறர் அணிந்திருக்கின்ற புன்னகையை விட இவர் புன்னகை விலை உயர்ந்தது. அதனால்தான் புன்னகை மன்னன். அவர்களை வாழ்த்தி பாராட்டுவோமாக. இந்த நிகழ்ச்சியினுடைய கதாநாயகியாகவும் பட்டிமன்ற நடுவராகவும் தமிழை போற்றும் நாவரசியாகவும் விளங்குகின்ற தமிழ் தாரகை நாவரசி சுமந்தேனா அவர்களுக்கு விருது வழங்கி பயனாடை அணிவித்து பாராட்டு பத்திரம் வழங்கப்படுகிறது. அன்பு நிலை நாவரசி சுமந்தேனா அவர்களுக்கு பாராட்டும் வாழ்த்தவும் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய சொல்லின் செல்வர் ஐயா அவர்கள் அம்மையார் அவர்களுக்கு பயனாடை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். கைதட்டலாம், தப்பில்லை. அடுத்ததாக விருது பெறுகின்றவர் ஓய்வு பெற்ற வட்டார கல்வி அலுவலர் ஐயா எங்கள் குடும்ப நண்பர் திரு வி பே ராசலிங்கம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவர்களுக்கும் தமிழ் வேங்கை குடும்பத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஐயா அவர்களுக்கு பயனாடை அணிவித்து நம்முடைய சொல்லின் செல்வர் விருதையும் பாராட்டு பத்திரம் வழங்குகின்றார்கள். ஆளவந்தார் பெரம்பலூர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சரி, அடுத்ததாக திரு கே பி திருநீலகண்டன். அடுத்ததாக விருத்தாசலம் மகளிர் என்றாலே நினைவு கூறுவது என்னுடைய உடன்பிறவா சகோதரி திரு பவனாம்பாள் அவர்கள். திரு பவனாம்பாள் சுப்பிரமணியம் அவர்களை விருது பெற அன்போடு அழைக்கின்றோம். இப்ப கூட இரண்டு சகோதரி மாதிரி வசதியாக கூட கூப்பிடுறாங்க. அவங்க பக்கத்துல இல்லாம அவங்களுக்கு தைரியமா இருக்கும். அதுக்காக பவனாம்பாள் அவர்களுக்கு தமிழ் தாரகை சுமந்தேனா அவர்கள் பயனாடை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். வசந்தி நடராஜன் அவர்களுக்கு
சுகதீனா அவர்கள் வயநாடு அணிகின்றார்கள். நம்முடைய சொல்லின் செல்வர் அவர்கள் பாராட்டு பத்திரம் வழங்குகிறார்கள். திரு கொன்றை குப்புசாமி ஐயா அவர்களை கூட அழைக்கின்றோம். குப்புசாமி ஐயா அவர்கள் வாழ்த்து பெறுகிறார்கள். அவர்களுக்கு ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ராமதாஸ் அவர்கள் வயநாடு அணிகின்றார்கள். அடுத்ததாக அன்பு சகோதரியார் சிலம்பு செல்வி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மருத்துவர் தங்கத்தமிழன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மருத்துவர் தங்கத்தமிழன் அவர்களுக்கு நம்முடைய தொழில் செல்வர் வயநாடு அணிவித்து வாழ்த்து இருக்கின்றார்கள். அவருக்கு பாராட்டு பத்திரமும் கடிதமும் வழங்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து தாழை அங்கமுத்து அவர்களுக்கு தொடர்ந்து திரு கோ செல்வராசு காஞ்சிபுரம் அவர்களை வேண்டும் என்பதுதான் ஆசை. அவரை தொடர்ந்து கவிஞர் கோ செல்வராசு காஞ்சிபுரம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அவரை தொடர்ந்து சைவ சித்தாந்த மாமணி இரா வெங்கடேசன் அகவை முதிர்ந்த தமிழறிஞர் கடலூர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. அடுத்து சைவ சித்தாந்த மாமணி இரா வெங்கடேசன் அவர்களுக்கு வாழ்த்தும் விருதும் வழங்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து கவிஞர் ஜெயச்சந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜெயச்சந்திரன் அவர்களை தொடர்ந்து கவியரசி வழக்கறிஞர் கண்மணி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இதுவரை சமூக சேவர்களுக்கும் தமிழ் தொண்டாற்றிய பெருமகனுக்கும் விருது வழங்கப்பட்டது. அடுத்து விருது பெற வருபவர் தன்னுடைய கற்பித்தல் திறனாலும் ஆசிரிய பயிற்சியாலும் சிறந்த மாணவர்களை உருவாக்கி பல்வேறு மாணவர்களை உயர்கல்விக்கு அனுப்பி பண்ருட்டி வட்டாரத்திற்கு பெருமை சேர்த்த திரு ஜெகதீசன் சொரத்தூர் தங்கை ஆசிரியரை கல்வி செம்மல் விருது வழங்குவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். கடலூர் மாவட்டத்தில் உள்ள இடைநிலை ஆசிரியர்களில் மிகச்சிறந்த ஆளுமை மிக்க வரும் கருத்தாளருமாகிய ஆசிரியர் அவர்களுக்கு தமிழ் வேங்கை குடும்பம் விருது வழங்குவதில் பெருமை அடைகிறது. ஐயா அவர்கள் எங்களுடைய ஆசிரியரை இன்னும் பல விருதுகள் பெற வேண்டி வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆசிரியர் செம்மல் விருது பெறுபவர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குப்பளத்த நல்லூர் பள்ளியை சார்ந்த ஆரோக்கியதாஸ். இவர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரால் பாராட்டம் பெற்று சிறந்த மாணவர்களை உருவாக்குவதில் வல்லமை பெற்றவர். அவருக்கு விருது வழங்கி சிறப்பிப்பதில் தமிழ் வேங்கை குடும்பம் பெருமை அடைகிறது. கல்வி செம்மல் விருது பெறுகின்ற என்னுடைய அன்பு இளவல் ஜெகதீசன் அவர்கள் மேலும் பல விருதுகள் பெற்று கல்வித்துறைக்கு பெருமை சேர்க்கும்படி தமிழ் வேங்கை குடும்பம் அவரை வாழ்த்துகிறது. அடுத்ததாக ஆரோக்கிய தாஸ் அவர்கள் ஆசிரியர் செம்மல் விருது பெறுகின்றார். போனடிக்ஸ் மெத்தடில் ஆங்கிலத்தில் 1ஆம் வகுப்பு குழந்தை ஒரு நிமிடத்தில் 78 வார்த்தைகளை படிக்க வைத்து எங்கள் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரால் பாராட்டு பெற்ற சிறந்த ஆசிரியர் ஆரோக்கியதாஸ் என்பதை இந்த மேடையில் சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறோம். அவருக்கு வயநாடு அணிவித்து பாராட்டு சார்ந்து வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ஆசிரியர் மாமணி விருது பெறுபவர் பல்வேறு வெள்ள காலங்களில் புயல் காலங்களில் பாதிக்கப்பட்ட பெரிய ஊர் எது என்றால் ஒசூர், நம்முடைய கடலூர் மாவட்டத்தில். அந்த பகுதியில் இயற்கை பேரிடர் காலத்தில் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் உற்ற துணையாக இருந்து தன்னுடைய பெற்ற பிள்ளைகளை விட தன்னோடு கற்ற பிள்ளைகளை தன் பிள்ளைகளாக எண்ணி அவர்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து அந்த பகுதியில் சிறந்த ஆசிரியராக இருக்கின்ற திரு கொலஞ்சி அவர்களை ஆசிரியர் மாமணி விருது பெறுவதில் பெருமை அடைகின்றோம். கொலஞ்சி ஆசிரியர் அவர்கள் மேலும் பல விருதுகளை பெற்று தமிழுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஆசிரியர் சமூகத்திற்கும் பெருமை சேர்க்க வேண்டும். அவருக்கு மூத்த ஆசிரியர் நல்லாசிரியர் விருது பெற்ற ஒரு ஆசிரியர் வயநாடு அணிவித்து அவரை வாழ்த்துவது பெரும் பேறு என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். எனக்கு நானே சொல்லிக்கிறதா அப்படின்னு கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு. அடுத்ததாக தமிழ் வேங்கையின் நல்லாசிரியர் விருது பெறுவது நமது தொலைக்காட்சி புகழ் பட்டிமன்ற புகழ் 25 வருட காலமாக, அதாவது 4 நூற்றாண்டு காலமாக ஒரு கருத்துக்கு வெளித்தெரியாத நமது ஆசிரியர் நல்லாசிரியர் கவிஞர் பாலமுருகன் அவர்கள் நல்லாசிரியர் விருது பெறுகிறார். கரகோஷம் மேற்கொள்ள இத்தனை நேரம் அத்தனை பேருக்கும் கைத்தட்டங்களை பெற்று அவருக்கு ஒரு விருது பெரிய கரகோஷம் மேற்கொண்டது. அடுத்ததாக கல்விக்கரசர் விருது பெறுபவர் செல்வம்
குறிச்சி மூலை தலைஞாயிறு. அடுத்து விருது பெறுபவர் மூத்த பத்திரிகையாளர் அவர்களுடைய அன்பு புதல்வி, நாளைய நீதிமன்ற நடுவராக கூட அவர் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அன்பு சகோதரியார் வழக்கறிஞர் மலர் கோப்பெருந்தேவி அவர்களுக்கு மலர்தாசன் நினைவு விருதினை வழங்கி நம்முடைய தொழில் செல்வர் ஐயா அவர்கள் வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். ஜட்ஜின்னு சொன்னோடனே அவங்க முகத்துல ஒரு புன்னகை, அதற்கான அனைத்து தகுதிகளையும் அவர் வளர்த்துக் கொள்வார் என்பதை சொல்லி சுகந்தேனா அவர்கள் அவர்களுக்கு பயனாடை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். அவரோடு பாராட்டு பத்திரமும் கேடயமும் நம்முடைய தொழில் செல்வர் ஐயா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அடுத்ததாக திரு ராஜா கோவிந்தசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் மூத்த பத்திரிகையாளர் மலர்தாசன் அவர்களுடைய இல்லத்தரசி அன்பு சகோதரியார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றார்கள். நடந்தே இந்த நகரத்தை அளந்து சந்து சந்தாக வந்து பல்வேறு இலக்கிய பணிகளை செய்த எங்கள் மூத்த பத்திரிகையாளர் அன்பு சகோதரர் மலர்தாசன் அவர்களுடைய மனைவியார் அவர்களுக்கு எங்கள் அன்பு தொழில் செல்வன் ஐயா பொன்னாடை அணிவித்து அவர்களுடைய இலக்கிய பணியையும் தமிழ் பணியையும் வாழ்த்தும் வகையில் அவர்களை கௌரவிக்கின்றார்கள். இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் ஐயா அவர்கள் இப்படி செய்வது அனைவருக்குமே பெருமை என்பதை சொல்லி அவர்களை வாழ்த்துகின்றோம். அவர்களுடைய பணியை அவர்களுடைய அன்பு புதல்வியை தொடர்ந்து செய்வார், அதற்கு நாங்கள் எல்லாம் உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறோம். கமாபுரத்தை சார்ந்த திரு பன்னீர்செல்வம் போட அழைக்கின்றோம். கமாபுரம் பன்னீர்செல்வம் அவர்கள் நம்முடைய தொழில் செல்வர் ஐயா அவர்களுக்கு பயனாடை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கின்றார்கள். இப்பொழுது பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் பாராட்டு பத்திரமும் கேடயமும் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். அவர்களுக்கு பயனாடை அணிவித்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். ஐயா அவர்களை பாராட்டுவோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு காலை முதல் மாலை வரை பல்வேறு பணிகளை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு தமிழுக்காகவும் தமிழ் இலக்கியத்திற்காகவும் ஒத்துழைப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி. மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சிங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் நிகழ்ச்சியை பற்றி எடுத்து சொல்லி ஷேர் பண்ணி அவங்க எல்லாரையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தமிழ் இலக்கியம் சார்ந்த இது போன்ற தரமான பதிவுகளை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே கண்டு மகிழ எப்பொழுதும் இணைந்திருங்கள். உங்கள் கழக முரசு தமிழ் காட்சி ஊடகத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.